ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தரை உணர்ந்து கொள்ள பழக வேண்டும். நம் வாழ்க்கையில் சிறு துன்பங்கள் வந்தாலும் அதை உடனே நாம் ஆராய்ந்து பார்த்து நாம் என்ன தவறு செய்தோம், ஏன் இது வந்தது என்று ஆராய வேண்டும். நிச்சயம் அது நமக்கு தெரியும். நாம் என்ன தவறு செய்தோம் என்பது தெரியாதே இருக்காது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். நிச்சயம் நமக்கு தெரியும். அதை விட்டு மனம் திரும்பினால் அதிலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுவோம், காப்பாற்றப்படுவோம். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை. கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்ற வெளிப்படையான காரியங்கள், வார்த்தைகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதியில் கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் என்ன, அவருக்கு மட்டுமே நாம் செய்யக்கூடிய காரியங்கள், கர்த்தருக்கு துதி செலுத்த வேண்டும், மகிமை செலுத்த வேண்டும், அவருக்கு மட்டுமே செலுத்த வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை பற்றி தெளிவாக கர்த்தருடைய இருதயத்தின் வாஞ்சைகளை, இருதயத்தின் நினைவுகளை நமக்கு வெளிப்படுத்துகிற வேத பகுதியாக இந்த வேத பகுதி இருக்கிறது. தொடர்ந்து இந்த செய்தியை நாம் கவனிப்போம். கர்த்தராகிய தேவன் நீதியின்படி மனித குமாரனை அழைக்கிறார். இதன் பொருள் என்னவென்றால், நீதியின்படி என்று சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை நீதியின்படி நடந்தது. நீதி நிறைவேற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். என்ன நீதி, எப்படி நிறைவேற்றியது என்பதை சுருக்கமாக கவனிப்போம். மனித குலத்தை கர்த்தர் படைத்தார். அவர்களை பரிசுத்தமானவர்களாக படைத்து பரிசுத்த பூமியில் வைத்தார். அவர்களோ பொல்லாத ஆவியின் பேச்சை கேட்டு, பாம்பின் பேச்சை கேட்டு, வலு சர்ப்பமாகிய பொல்லாத ஆவி அதன் பேச்சை கேட்டு பாவம் செய்தார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் அவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள். இது நிமித்தம் பொல்லாத ஆவிகள் பூமியை ஆளுகை செய்ய தொடங்கின. இருள் பூமியை சூழ்ந்து கொண்டது. நமது பிதாவாகிய தேவனுடைய சாபத்தையும் இந்த பூமியும் பூமியில் உள்ளவைகளும் பெற்றுக்கொண்டது. இப்படி சாபம் பூமிக்கு வந்தது. இந்த சாபத்தை நீக்குவதற்கு பரிசுத்த இரத்தமான, பரிசுத்த இரத்தம், அதாவது எந்தவித பாவமும் இல்லாமல் பரிசுத்தமாய் இருக்கிற இரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட வேண்டும். கர்த்தருடைய உடன்படிக்கையின் மேல், கர்த்தருடைய உடன்படிக்கை பட்டியின் மேல் பரிசுத்த இரத்தம் சிந்தப்பட்டாலுடைய பாவம் போகாது. இந்த பூமிக்கு பாவ நிவர்த்தி உண்டாக்கும்படியாக பரலோகத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த பலியாக தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கும்படி, தம்மைத்தாமே அவர் ஒப்பு கொடுப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார். சரி, அவர் எப்படி பரிசுத்தமானவர்? அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர், கன்னி பெண்ணின் வயிற்றில் பிறந்தவர். பொதுவாக மனிதர்கள் பிறப்பது போல அல்லாமல் திருமணம் ஆகாத ஒரு கன்னி தாயின் வயிற்றில் குழந்தையாக பிறந்தவர். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த குழந்தை, அப்படிப்பட்ட பரிசுத்த குழந்தைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பிறந்து வளர்ந்து தம்மை தாமே பலி கொடுத்தார். அவரிடத்தில் எல்லளவும் பாவம் இல்லை. இப்படி பரிசுத்த பலியாக ஆவதற்காக நீதியின்படி அவர் இந்த உலகத்தில் வந்தார், நம்மை ரட்சிக்க. அப்படி அவர் பரிசுத்த பலியாய் ஒப்பு கொடுக்கப்படும் போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டு, அந்த பலியின் நிமித்தம், அவர் பலியானதின் நிமித்தம், சிலுவையில் தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்ததினால் நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். நம் பாவங்கள் எல்லாம் அவர் மேல் போய் அவரை அழித்து போட்டது, அவர் மேல் சுமத்தப்பட்டது. அவர் தம் ஜீவனை விட்டுவிட்டார். அதனால் நம் பாவங்கள் நம்மை விட்டு போய்விட்டது. கர்த்தரோ உயிர்த்தெழுந்து விட்டார், நம்மையும் உயிர்த்தெழும்ப பண்ண போகிறார். நம்முடைய காலத்தின் முடிவில் கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தில் நம்மை சேர்த்து கொள்வார். அப்படி இருக்க, நாம் பரலோகம் போவதற்கு சாவி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஒரு வீடு பூட்டப்பட்டிருக்கிறது என்றால் சாவி இருந்தால்தான் திறந்து உள்ளே போக முடியும். அதே போல பாவத்தினால் பரலோகம் நமக்கு பூட்டப்பட்டது மனிதனுக்கு. அப்படி இருக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த சாவியாய் வந்து பரலோகத்தின் வாசலை திறந்து விட்டார். இனி நாம் எல்லோரும் அதில் போவதற்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவர்களை அவர் பரிசுத்தமாக்குவார். அவரே நம்மை வழி நடத்தி பரலோகத்திலும் கொண்டு போய் சேர்ப்பார். அதற்கான வாசலை திறந்து வைத்தது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாய்தான் நாம் பரலோகத்திற்கு போகிறோம். அவருடைய இரத்தம் பூசப்பட்டவர்கள் தான் அங்கு போக முடியும். அதற்கு பேர்தான் ரட்சிப்பு.
அதற்கு நாம் விசுவாசித்தால் நமக்கு அந்த ரட்சிப்பு கிடைக்கும். இப்படி நீதி நிறைவேறுவதற்காக அவர் இந்த பூமிக்கு வந்தார். கர்த்தர் அந்த வாய்ப்பை அவருக்கு கொடுத்தார். உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து, அதாவது பிதாவாகிய தேவன் வேறு குமாரன் வேறு என்று சொல்லக்கூடாது. தற்காப்பு என்றால் நம்மை நாமே காத்துக் கொள்வது. உம்முடைய கையை பிடித்து தற்காத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவன் குமாரனாய் பிறந்து அவர் கையை அவரே பிடித்து அவரை பாதுகாத்து கொண்டார். அப்படி என்றால் மனித அவதாரத்தில் அவர் பாதுகாக்கப்பட்டார். அவருக்கென்று ஒரு குறிப்பிட்ட பலன் வல்லமை மட்டுமே கொடுக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மனித அவதாரத்தில் மனிதர்களுக்குரிய பலன் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வல்லமைதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மிஞ்சி எதுவும் இல்லை. அவர் தேவன் என்ற அந்த ஸ்தானத்தை விட்டு மனிதனாக பிறந்துதான் வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் இன்றும் மனிதனால் செய்யக்கூடிய பரிசுத்தவான்களால், மனிதர்களாய் பிறந்த பரிசுத்தவான்களால் செய்யக்கூடிய காரியங்களை இன்னும் கூட அதிகமாய் செய்வார்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அப்படி ஆண்டவரே சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில் வாழும்போது என்னை விட அதிகமாய் பூமியில் வரும் பரிசுத்தவான்கள் செய்வார்கள் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் மனிதனுக்குரிய வல்லமைதான் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதை மட்டுமே அவர் பயன்படுத்தினார் இந்த பூமி. நான் கர்த்தர், இது என் நாமம். என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் கர்த்தர், இது என் நாமம். கர்த்தர் என்றால் ஒரு பொருள் என்னவென்றால் மேனேஜர் என்று சொல்லலாம், மேலாளர் என்று சொல்லலாம். அதாவது ஒரு மேனேஜர் இருந்தால் அவருக்கு கீழ் ஒரு 20 வேலையாட்கள் இருந்து வேலை செய்கிறார்கள் என்றால் அந்த 20 பேருக்கும் அவர்தான் பொறுப்பு. அந்த மேலாளர் தான் அதிகாரம் செய்வார், ஆளுகை செய்வார். அவருடைய கட்டுப்பாட்டில் அந்த மேலாளருடைய கட்டுப்பாட்டில் இவர்கள் இருப்பார்கள். அதுபோல கர்த்தர் என்றால் ஆளுகைக்குரியவர், ஒரு ஸ்தானாதிபதி, ஒரு அதிபதி என்று பெயர். கர்த்தர் என்றால் அவர் ஒரு பதவியை குறிக்கிற வார்த்தை அது. அது அவருடைய நாமம். நானே ஆளுகைக்குரியவர் என்று சொல்லுகிறார். கர்த்தர் என்றால் ஆளுகை செய்கிறவர், அவர் அதிகாரி என்று பொருள். அப்படி வைத்துக் கொள்ளலாம். அதிகாரி என்ற பொருளில் தான் அந்த வார்த்தை வருகிறது. அவர் அதிகாரி, அவர் கர்த்தர். அவருக்கு நாம் பிள்ளைகளாய் இருக்கிறோம். அந்த அதிகாரி, அந்த அதிகாரம் உள்ள அந்த பதவி வேறு ஒருவருக்கும் கொடுக்கப்பட மாட்டாது. அந்த பெயர் வேறு யாருக்கும் அல்ல. மனிதர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருக்குரியவர்கள். அந்த கர்த்தர் என்ற பெயரை வேறு யாருக்கும் எதற்கும் பயன்படுத்தக் கூடாது. என் நாமத்தை வேறொருவருக்கும் என் மகிமையை விக்கிரகங்களுக்கும் கொடுக்க மாட்டேன். மகிமை என்றால் புகழ்ச்சி என்று சொல்லலாம். கர்த்தருடைய மகிமை, அவருடைய நற்பெயர், நல்ல விஷயங்கள், அவரை பற்றின செய்திகள், அவரை பற்றின நல்வார்த்தைகள், நல்ல நல்ல விஷயங்கள், அதையெல்லாம் விக்கிரகங்களுக்கு கர்த்தர் கொடுக்க மாட்டார். அவர் செய்த செயல்கள், அவருடைய புகழ்ச்சியை விக்கிரகங்களுக்கு அவர் கொடுக்க மாட்டார். அப்படி என்றால் நாம் செய்யக்கூடாது, செலுத்தக்கூடாது. எப்பொழுதும் மகிமையையும் துதியையும் கர்த்தருக்கே செலுத்த வேண்டும். துதி என்பது கர்த்தரை புகழ்ந்து சொல்வது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா? கர்த்தர் அற்புதமானவர், அவர் குணமாக்குகிறவர், அவர் பெரியவர், சர்வலோகத்தின் அதிபதி என்று சொல்லுகிற வார்த்தைகள் துதி செலுத்துதல். இந்த துதியை வேறொருவருக்கும் கொடுக்க கூடாது. நாம் எப்பொழுது துதித்தாலும் கர்த்தரையே துதிக்க வேண்டும். நம்முடைய முதலாளியை துதித்து பாடக்கூடாது. நீங்கள் தான் பெரியவர், நீங்கள் தான் எனக்கு எல்லாம் செய்தீர்கள் என்று சொல்லக்கூடாது. கர்த்தர் தான் உங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார், இப்படி சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் முதலாளியாக என்று கர்த்தருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். இப்படிதான் நாம் பேச வேண்டும். நமக்கு யாரை பிடித்திருந்தாலும் சரி, அவர்களை நமக்கு தருவது கர்த்தர் தான். அதனால் அந்த தெளிவு நமக்கு தேவை. இதுதான் உண்மை, சத்தியம். நாம அவர் நன்மை செய்தார், அவரை புகழ வேண்டும் என்று மனிதர்களையோ மற்ற எந்த காரியங்களையோ புகழக்கூடாது. இன்று விளையாடுகிறவர்கள், பேசுகிறவர்கள் என்று எல்லாரையும், சினிமா நடிகர்கள் எல்லோரையும் புகழ்ந்து பேசுகிறார்கள். அவர்களை கடவுள் அளவுக்கு மாற்றி விடுகிறார்கள். தவறு, மிகவும் தவறு. அவர்கள் நல்லவர்கள் தான். அவர்களை நாம தான் அவர்கள் பெயரை தவறாக பயன்படுத்தி விடுகிறோம் பொது ஜனங்கள். அது மிகவும் தவறு. கர்த்தருடைய புகழ்ச்சியை, துதியை கர்த்தருக்கே செலுத்த வேண்டும்.
நன்றி சொல்லுதல். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதை நாம் கர்த்தருக்கே செலுத்த வேண்டும், மற்றவர்களுக்கு அல்ல. என் நாமத்தை, என் மகிமையை வேறொருவனுக்கும், என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். மகிமையையும் துதியையும் கர்த்தருக்கே செலுத்த வேண்டும். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் தேவதூதர்கள் அப்படித்தான் புகழுவார்கள். கர்த்தருக்கே எல்லா துதிக்கான மகிமையும் செலுத்துவார்கள். அப்படி செலுத்துவதுதான் நல்லது. அப்படித்தான் செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். பூர்வ காலத்தில் சொல்லப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறலாயின. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று 3500 வருடங்களுக்கு பின்பு கர்த்தர் பிறக்க போவதை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலேயே பிதாவாகிய தேவன் சொல்லி இருந்தார். ஆதாம் ஏவாளுக்கு, முதல் மனிதர்களுக்கே சொல்லிவிட்டார். அவர் வருவார், அவர் வந்து உன் தலையை நசுக்குவார் என்று சாத்தானிடத்தில் சொல்லுகிறார். அங்கு அவர்கள் ஆதாம் ஏவாள் இருவருமே இருக்கிறார்கள், நம் முன்னோர்கள், ஆதி பிதாக்கள் அவர்கள் இருந்தார்கள் அங்கு. இப்படி இருக்க இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, பூர்வ காலத்தில் சொல்லப்பட்டது நிறைவேறிற்று. இனி நடக்க போகிறதையும் நான் அறிவிக்கிறேன், புதியவைகளையும் நான் அறிவிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது அவர் புதிய காரியங்களை அறிவித்தார், புதிய காரியங்களை சொன்னார். ஏற்கனவே சொன்னது எப்படி நிறைவேறியதோ அதே போல புதிய காரியங்களையும் நான் சொல்வேன் என்று சொல்லுகிறார். அதே போல ஆண்டவர் சொன்னார். இந்த தீர்க்க தரிசனத்தின்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வந்த போது அங்கிருந்த தேவாலயத்தில் இருந்தவர்கள் செய்த தவறுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி புதிய காரியங்களை அவர் செய்தார். ஓய்வு நாட்களில் நன்மை செய்வது நியாயம்தான் என்றார். அதே போல பல காரியங்கள், பிறரை மன்னியுங்கள் என்று சொன்னார், இரக்கம் காட்டுங்கள் என்று சொன்னார், மாய்மானம் பண்ணாதிருங்கள் என்று புதிய காரியங்களை, நல்ல காரியங்களை சொன்னார். மனிதர்களை நல்லவர்களாக்கும் காரியங்களை எல்லாம் அவர் சொல்லிக் கொடுத்தார். இவைகள் எல்லாம் சுவிசேஷ புஸ்தகங்களில், மத்தேயு, மார்க்கு, லூக்கா போன்ற நற்செய்தி நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் நூல்களில், மலை பிரசங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களில் கர்த்தர் பிரசங்கித்த புதிய காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. படித்து நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நம் வாழ்க்கை மிகவும் பரிசுத்தமாகும், மனம் தெளிவடையும். இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதற்கு முன்பே, தோன்றாததற்கு முன்பே, இனியும் நடக்க போகாத காரியங்களை எல்லாம் முன்பே கர்த்தர் சொல்லி வைத்து விட்டார். இனி நம் வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள், நம் ஆயுசு நாட்களில் நடக்க போகிற காரியங்களை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் ஏற்கனவே சொல்லி வைத்து விட்டார். இந்த உலகத்தின் அடுத்த முடிவு என்ன, இந்த உலகத்தில் என்ன சம்பவிக்க போகிறது, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வரும், உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் வரும். இதெல்லாம் நிறைவேறி முடிந்ததும் இதற்கு இடைப்பட்ட காலத்தில், மகா உபத்திரவ காலத்திற்கும் உபத்திரவ காலத்திற்கும் இடைப்பட்ட காலத்தில் கர்த்தருடைய கடைசி வருகை இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் நாம் எதிர்பார்த்திருக்கிறோம். 1000 வருட அரசாட்சிக்காக காத்திருக்கிறோம். சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே, கடலில் பயணம் செய்கிறவர்களே, தீவுகளே, அந்த கப்பலில் பயணம் செய்கிற அதில் உள்ளவர்களே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் கடையாந்திரத்திலிருந்து அவருடைய துதியை பாடுங்கள். ஒரு இடத்தில், தேசத்தில், உலகத்தின் மத்தியில் தான் இஸ்ரவேல் தேசம் இருக்கிறது. அங்கு மட்டுமல்ல, பூமியின் கடைசி எல்லைகளில், கடலில் பயணம் செய்கிறவர்கள், தீவுகளில் இருக்கிறவர்கள், எல்லா இடங்களில் இருக்கிறவர்களே, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் என்று சொல்லுகிறார். இதன் பொருள் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து உலகெங்கும், அதுவரைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் மட்டுமே கர்த்தருடைய ஜனங்கள் இருந்தார்கள். அங்க இருக்கிறவர்கள் மட்டுமே கர்த்தரை தொழுது கொண்டார்கள், தேவாலயத்திற்கு போனார்கள். ஒரு கூட்டம் மக்கள், ஒரு நிலப்பகுதியில் இருந்தவர்கள் மட்டுமே. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் உலகெங்கும் 12 பேரும் பல இடங்களில் வெளியே வந்தார்கள். எல்லா தேசங்களுக்கும் சென்று கர்த்தரை அறியாத மக்களுக்கு சொன்னார்கள். அப்படி இந்தியாவிற்கு வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கூடவே இருந்த தோமா ஐயா. அவர் வந்த இந்தியாவில் ஊழியம் செய்தார், தமிழ்நாட்டில் ஊழியம் செய்தார். பரங்கி மலையில் இருக்கிற சென்ட் தாமஸ் மவுண்டில், அங்குதான் அவர் கொல்லப்பட்டார். அங்கே அடக்கம் பண்ணப்பட்டு அவருடைய சரீரம் இன்னும் அங்கேயே இருக்கிறது. அவர் இரத்த சாட்சியாய் நமக்காக மரித்தார். அவருடைய ரத்தம் சிந்தியதினால் இன்று நாம் இருளில் இருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய மகா பெரிய கிருபையினாலும் இரத்த சாட்சிகளின் இரத்தத்தினாலும் அவர்களுடைய பரிசுத்த வாழ்வு, நமக்காக அவர்கள் செய்த தியாகத்தை நிமித்தம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இன்று நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். கர்த்தரை அறிந்து கொள்ளும் பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது.
கர்த்தருடைய ஜனமாக நாம் இருக்கிறோம். கடல்களில் வாழ்கிறவர்கள் கர்த்தரை துதியுங்கள் என்றால், கடலோர பகுதிகள் பூமியின் கடைசியில் இருக்கிறவர்கள் எல்லாம் கர்த்தரை நோக்கி துதியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி எங்கும் அறிவிக்கப்பட போகிறது என்று தீர்க்கதரிசன வார்த்தை இது. இது எழுதப்பட்டு 2500 வருடங்கள் ஆயிற்று. இன்று நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை தான் அன்றே ஐயா எழுதியிருக்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசி. கர்த்தர் வெளிப்படுத்தி வனாந்திரமும் அதன் ஊர்களும் கேதாரியர் குடியிருக்கிற கிராமங்களும் உரத்த சத்தமிட கடவுது. கிராமங்கள், காடுகள், எல்லா இடங்களும் உரத்த சத்தமிடட்டும், சத்தமிட்டு சந்தோஷப்படட்டும், கர்த்தரை துதித்து பாடட்டும், எல்லோருக்கும் அவருடைய நாமம் அறிவிக்கப்பட போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மகிழ்ச்சியின் செய்தி. கடல், வனாந்திரம், அடுத்தது மலைகள். மலைகளில் குடியிருக்கிறவர்களே, பர்வதங்களில் குடியிருக்கிறவர்களே, மலை பிரதேசங்களில் இருக்கிறீர்கள் அல்லவா, உங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கும். கர்த்தருக்கு துதித்து பாடி ஆர்ப்பரியுங்கள். உங்களுக்கும் கர்த்தருடைய நாமம் தெரிவிக்கப்பட போகிறது, ரட்சிப்பு வரப்போகிறது என்று பொருள். கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை தீவுகளில் அறிவியுங்கள். கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். எங்கும் போய் சுவிசேஷம் சொல்லுங்கள். தீவுகளில் அறிவியுங்கள், மலைகளில், வனாந்திரங்களில், காடுகளில் கர்த்தருடைய நாமத்தை அறிவியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பராக்கிரமசாலியை போல எழும்பி, மிகப்பெரிய போர் வீரன் ஒருவர் இருக்கிறார் என்றால் பராக்கிரமசாலியான வீரன். அவர் எப்படி வருவார்? எழுந்து அப்படியே சண்டையிட அப்படி வருவார் அல்லவா? அது போல பராக்கிரமசாலி போல கர்த்தர் எழும்பி வருகிறாராம். மிகுந்த வேகமாக, பலத்துடன், பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல வருவார். அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. யுத்த வீரனை போல வைராக்கியத்தோடு முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் தான் கர்த்தருக்கு சத்துருக்கள். கர்த்தருக்கென்று யாரும் சத்துருவு கிடையாது. நமக்கு விரோதமாய், கர்த்தரை நம்பி இருக்கிற நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் தான் கர்த்தருடைய சத்துருக்கள். அவர்களை மேற்கொள்ள கர்த்தர் எப்படி வருகிறாராம்? பராக்கிரமசாலியாய் யுத்த வீரனை போல புறப்பட்டு எழும்பி கர்ஜித்து ஆர்ப்பரித்து அவர் வரப்போகிறார். அவர்களை சத்துருக்களை அழித்து போட, வெல்ல, பொல்லாத சாத்தானின் கிரியைகள் அழிக்கப்பட்டு, துன்மார்க்கர் அழிக்கப்பட்டு, தீயவர்களின் தீமை ஒழிக்கப்பட்டு நன்மைகள் நடக்கும். தீமை அழிக்கப்படும், இருளின் காரியங்கள் அகற்றப்படும். நெடுங்காலம் நான் மௌனமாய் இருந்தேன், சும்மா இருந்து எனக்குள்ளே அடக்கி கொண்டிருந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் அடிக்கடி நினைக்கிற ஒரு காரியம் உண்டு. எல்லோரும் நினைக்கிறோம், தீயவர்கள் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள், நமக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். நாம் அதை அனுபவித்து அனுபவித்து சோர்ந்து போய்விடுவோம். கர்த்தர் சும்மா இருக்கிறாரே, அவர்களுக்கு ஒன்றும் செய்யவில்லையே, நமக்காக அவர் இன்னும் யுத்தம் செய்யவில்லையே என்று நாம் சோர்ந்து போகும் நிலை கூட சில நேரங்களில் உண்டு. அப்படி கூட தோன்றும். இப்படியெல்லாம் நடப்பது உண்டு. மனநிலை நமக்கு அப்படி தோன்றும். ஆனால் கர்த்தர் சும்மா இருந்து அடக்கி கொண்டிருந்தாராம். அப்படி என்றால் அவர் அக்கிரமங்களை பார்த்து சும்மா இருக்க மாட்டார். அவர் அப்படியே தாங்கி கொண்டு பொறுமையா இருந்தாராம். நல்ல காரியங்கள், அந்த ஒரு சில விஷயங்கள் நன்மை ஏற்படும்படியாக, சொல்ல போனால் நம் நிமித்தம்தான், நாம் மனம் திரும்ப வேண்டும், நாம் திருந்த வேண்டும், உண்மையான தேவ அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சில நேரம் கர்த்தர் அமைதியா இருப்பார். நாம் துன்பப்படும் பொழுது அதை நாம் பக்குவம் அடைவதற்காக கர்த்தர் அப்படி பொறுத்து கொண்டிருப்பார். அவருக்கு பிடிக்காது அக்கிரமம் நிறைவேறுவது, நாம் துன்பப்படுவது அவருக்கு பிடிக்காது. ஆனால் அவர் காப்பாற்றி விட்டால் நாம் திருந்த மாட்டோம். நம்மை திருத்துவதற்காக அவர் பொறுமையோடு இருப்பார். அக்கிரமத்தை அனுமதித்து அமைதியை அடக்கி கொண்டு இருக்கிறார். நம் நிமித்தமாக, நம்மை காப்பாற்றும்படியாக, நம்மை திருத்தும்படியாக தான். ஆனால் அப்படியே இருந்து விட மாட்டார். பிள்ளை பெறுகிறவளை போல, ஒரு பிரசவ ஸ்திரீயை போல, பிரசவிக்கிற ஒரு பெண் எப்படி கத்தி அலறி வேதனையோடு கத்துவார்களோ, அந்த துன்பத்தை எவ்வளவு வேகமாக தன்னுடைய ஒட்டுமொத்த பலனையும் வைத்து கத்துவோம் பெண்கள் குழந்தை பிரசவிக்கும் பொழுது. அது போல சத்தமிட்டு, அப்படி சத்தமிட்டு கர்த்தர் அவர்களை அழிக்க வருகிறார். அவர்களை பாழாக்கி விழுங்குவேன் என்று சொல்லுகிறார். துன்மார்க்கர் அப்படிப்பட்ட நிலை அவர்களுக்கு கொடுப்பார். விட்டுவிட மாட்டார். கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை அவர் விடவே மாட்டார். அவர்களுக்கு சரியான நியாயத்திற்பை அவர் வைத்திருப்பார். பிள்ளை பெறுகிறவளை போல கத்தி வேதனைப்பட்டு
பிள்ளை பெறுகிற பெண்ணை போல கத்தி அவர்களை விழுங்குவேன் என்றே கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை பாழாக்கி விழுங்குவாராம் கர்த்தர். துன்மார்க்கர் அழிந்து போவார்கள், ஓய்ந்து போவார்கள், நம்மை விட்டு விலகி போவார்கள். கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். தைரியமாய் இருப்போம். நான் மலைகளையும் குன்றுகளையும் பாழாக்கி அவைகளிலுள்ள பூண்டுகளை எல்லாம் வாட பண்ணி ஆறுகளை திட்டுகளாக்கி ஏரிகளை வறள பண்ணுவேன். துன்மார்க்கருடைய செயல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும், எல்லாம் தீர்ந்து போகும், ஓய்ந்து போகும், உலர்ந்து போகும். அவர்கள் செய்த செயல்கள், அவர்கள் ஒரு கோட்டையை கட்டி வைத்திருப்பார்கள், பாவ கோட்டையை. அதை எல்லாம் இடித்து நொறுக்கி போடுவார் கர்த்தர். அவர்கள் எவ்வளவு செழிப்பாய் அவர்கள் இருந்தாலும் அவர்கள் செழிப்பெல்லாம் அழிந்து போகும், உலர்ந்து போன புல்லை போல் ஆகும். குருடரை, பார்வையற்றவர்களை, அப்படி என்றால் இந்த இடத்தில் பார்வையற்றவர்களை சொல்வதல்ல, மனதளவில் துக்கம் அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களை கர்த்தர் இந்த இடத்தில் அதான் பொருள். துக்கப்பட்டு, அதாவது பார்வையற்றவர்கள் தடவி கொண்டே நடப்பார்கள். அதுபோல திக்கற்றவர்களாய் நம் வாழ்க்கையில் நாம் பெரிய துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு விடுதலைக்கு வழி இல்லாமல் நீண்ட காலமாக அடிமைப்பட்டு கொடுமையை அனுபவித்துக் கொண்டு நாம் துன்பப்பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் எந்த வழியிலாவது தப்பிக்கலாம் என்று நம் மனம் தவிக்கும். அதான் திக்கற்ற நிலை. எப்படி போவது, எதை செய்வது, எதை செய்தால் இந்த துன்பத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்று யோசித்து பார்ப்போம். எதை செய்தாலும் நம்மால் தப்பிக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலைதான் குருடர் என்று சொல்லுகிறது. இந்த இடத்தில் அதான் பொருள். அப்படி என்றால் தடவி தடவி திரிகிறோம், வழி தெரியாமல் தவிக்கிறோம், தவித்துக் கொண்டிருக்கும் நிலை. அந்த நிலையில் இருப்பவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களுக்கு தெரியாத பாதையில் அவர்களை நான் அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கே தெரியாத பாதையில் அவர்களை நான் அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாகவும், அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாகவும் கோணலை செவையும் ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுக்கே தெரியாத பாதையில் நான் அவர்களை அழைத்து வருவேன். இப்படிப்பட்ட காரியம் நமக்கு தெரியாத பாதையில் அவர் அழைத்து வருவார். நாம் தான் சிறு பிள்ளையாயிற்றே, கையை பிடித்துக் கொண்டு அப்பாவின் திருக்கரங்களை பற்றி கொண்டு நாம் நடந்து சென்றால் போதும். கர்த்தருடைய வார்த்தைகளில் நடந்தால் போதும். நமக்கு தெரியாத வழியிலேயே நம்மை அழைத்து வந்து இருளை வெளிச்சமாக்கி கோணலானதை செவ்வையாக்கி இப்படியெல்லாம் செய்து நம்மை கைவிடாதிருப்பார். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லிய தேவன் நம்மோடு கூட இருந்து இப்படிப்பட்ட காரியங்களை நிறைவேற்றுவார். நம் கூடவே எப்பொழுதும் இருப்பார். ஒருபோதும் கைவிட மாட்டார். நம் இருளை வெளிச்சமாக்குவார். நம் வாழ்க்கையில் இருக்கிற கோணலானவைகளை எல்லாம் சரியாக்குவார். நிச்சயம் இது நடக்கும். விசுவாசத்துடன் கர்த்தருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் பெரியவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தரை வாழ்க்கையில் முதலிடமாக வைக்காமல் மற்ற காரியங்களை வைத்து விக்கிரகங்களுக்கு வழிபடுவது போல வழிபடுகிற ஜனங்கள், அதாவது கர்த்தரை நம்பாமல் மற்ற விஷயங்களை நம்பி வாழ்கிற மக்கள் வெட்கப்பட்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம் விசுவாசம் கர்த்தரிடத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய படிப்பு, பணம், பதவி, வேலை, மற்ற எந்த காரியங்கள், நம்முடைய பலம், வல்லமை, இப்படி எதையும் வைத்திருக்க கூடாது. நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் கர்த்தர் பேரில் இருக்க வேண்டும். அவர் செய்வார் என்று நாம் நம்ப வேண்டும். அவர் நம்மை பிழைக்க பண்ணுவார் என்று விசுவாசிக்க வேண்டும். நம் படிப்பு, பணம், பதவி இதையெல்லாம் நம்பிக்கொண்டிருக்க கூடாது. கர்த்தரை விட்டு மற்ற காரியங்களின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள், மற்ற காரியங்களை தெய்வமாக நினைக்கிறவர்கள் பின்னிட்டு போவார்கள், வெட்கப்பட்டு போவார்கள், தோற்று போவார்கள் என்று பொருள். செவிடரே கேளுங்கள், குருடரே நீங்கள் காணும்படி நோக்கி பாருங்கள். என் தாசனே அல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பிய தூதனே அல்லாமல் செவிடன் யார்? உத்தமனை அல்லாமல் குருடன் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரனே அல்லாமல் அந்தகன் யார்? இதன் பொருள் என்னவென்றால், கர்த்தரால் அனுப்பப்பட்டவர்கள் குருடராய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தவித்து கொண்டிருப்பவர்கள், திக்கற்றவர்களாய் தவித்து பாட அனுபவிக்கிறவர்கள் என்று பொருள். கர்த்தருடைய ஜனங்கள் பாட அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் செவிடராய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் செவிடராய் இருக்கிறார்கள் என்று. மந்தமாய் இருப்பது,
கர்த்தரை கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய ஊழியக்காரர் என்று சொல்லிக்கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் நடக்காமல் உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், திக்கற்று திரிந்து கொண்டிருப்பார்கள். அவர்களே கர்த்தருடைய குருடர்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை, தீர்க்க தரிசன வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தீர்க்க தரிசனங்களை விசுவாசியாதவர்கள், கர்த்தரோடு பேசி கேட்டு அவர் சித்தத்தின்படி செயல்பட்டு வாழாதவர்கள் செவிடர்கள். அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை செவிடர்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தரால் உத்தமன் என்று போற்றப்பட்டு உத்தமனாய் ஊழியக்காரராய் எழும்புகிறவர்கள், அவர்கள் அதில் நிலைத்திராமல் விழுந்து போகிறார்கள். கர்த்தருக்கு செவி கொடுக்காமல் போகிறார்கள், மந்தமாய் போகிறார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் குருடன் என்று. கர்த்தருடைய ஊழியக்காரனை அல்லாமல் அந்தகன் யார்? அப்படி என்றால் அந்தகன் என்றால் அனாதை என்று பொருள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அனாதையை போல இருக்கிறார்கள். ஏன் என்றால் கர்த்தரை மறந்து வாழ்கிற ஜனங்கள், கர்த்தருக்கு செவி கொடுக்காமல், கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல், கர்த்தரை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஊழியர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ எல்லாவற்றையும் தெரிந்திருக்கிறாய், நீ அநேக காரியங்களை கண்டிருக்கிறாய், ஆனால் கவனிக்கவில்லை. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அநேக காரியங்களை, அற்புதங்களை அறிந்து வைத்திருக்கிறார்கள், வேத வசனத்தை படைத்திருக்கிறார்கள், ஆனாலும் கண்டும் காணாமல் இருக்கிறார்கள், கேட்டும் உணர்வில்லாது இருக்கிறார்கள். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இப்பொழுதும் இப்படி இருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் காலத்திலும் இருந்தது. அவர் ஊழியம் செய்யும் போது மனித அவதாரத்தில் 2000 வருடங்களுக்கு முன்பாக தேவாலயத்தில் இருந்த வேத பாரகர்கள் இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தையும் இந்த வேத வசனங்களையும் அவர்கள் கையில் வைத்திருந்தார்கள். அப்படி இருந்தும் ஆண்டவரை அறிந்து கொள்ளவில்லை. அவரை ஒரு சாதாரண மனிதனாக நினைத்துதான் சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேசியா என்றே அவர்கள் உணரவில்லை. இன்றும் கூட உணராத ஜனங்கள், இன்னும் ஆண்டவர் வரவில்லை என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற யூதர்களும் உண்டா? இப்படி விசுவாசம் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களை பற்றி கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அன்றும் இருந்தார்கள், இன்றும் இருக்கிறார்கள். ஊழியக்காரர்களாய் இருந்தும் கர்த்தரின் அன்பை உணராதவர்கள், கர்த்தரை அறிந்து கொள்ளாதவர்கள், உணர்ந்து கொள்ள முடியாத நிலையில் இருப்பவர்கள். அவர்களுடைய செவிகளை திறந்தாலும் கேளாமல் போகிறார்கள். நான் அவர்கள் செவிகளை திறந்தாலும் எவ்வளவுதான் சொன்னாலும் அவர்கள் கேட்க மாட்டேன் என்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய நீதி நிமித்தம் ஆபிரகாம் ஐயா, ஈசாக் ஐயா, யாக்கோபு ஐயா இவர்களுக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி, நீதியின்படி, அந்த நீதியின்படி இவர்கள் மேல் பிரியம் வைத்தார். ஆனாலும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. கர்த்தர் வேதத்தை முக்கியப்படுத்தி, கர்த்தருடைய வேத வசனங்களை முக்கியப்படுத்தி மகிமைப்படுத்துவார். கடைசி காலங்களில் இது நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுதான் இந்த ஊழியத்தின் மூலமாகவும் இந்த செய்தியின் மூலமாகவும் சொல்லப்படுகிறது. வேத வசனம் நம்மை பரிசுத்தமாக்கும். பரிசுத்த ஆவியானவர் துணையோடு வேத வசனத்தை தியானித்து நம்மை சுத்திகரித்துக் கொள்வோம். நித்திய ஜீவனுக்கு ஆயத்தமாவோம். இந்த ஜனமோ கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள். இப்படி கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல், மனதால் உணராமல், கடமைக்கும் பாரம்பரியங்களை கை கொண்டும் பழக்க வழக்கங்களை மேற்கொண்டும் உண்மையான உள்ளான இருதயத்தோடு கர்த்தரை தேடாமல், கர்த்தரிடத்தில் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறவர்கள் சூறையாடப்பட்டு போவார்கள், அழிக்கப்பட்டு போவார்கள். அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதில்லை என்பது பொருள். உங்களில் இதற்கு செவி கொடுத்து பின் வருகிறதை கவனித்து கேட்பவன் யார் என்று கேட்கிறார். இதை கவனித்து யார் கேட்க போகிறார்? யாக்கோபை சூறையிட்டு இஸ்ரவேலை கொள்ளைக்காரருக்கு ஒப்பு கொடுக்கிறவர் யார்? அவர்கள் பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் அல்லவா? கர்த்தருக்கு விரோதமாய் இவர்கள் பாவம் செய்யும் போது பொல்லாத மனிதர்களிடத்தில், தீங்கானவர்களிடத்தில், தீய மனிதர்களிடத்தில் கர்த்தரே இஸ்ரவேலை ஒப்பு கொடுக்கிறார். அவர்தான் செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தெளிவாக. அவருடைய வழிகளில் நடக்காமலும், அவருடைய செய்தியை, அவருடைய வேதத்தை கேட்காமலும் போனார்கள். வேத வசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் போனவர்களை கர்த்தர் பொல்லாத மனிதர்களிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். இவர்கள் மேல் அவர் தமது கோபத்தின் உக்கிரத்தையும் யுத்தத்தின் வலிமையையும் வரப்பண்ணி அவர்களை சூழ அக்னி ஜுவாலைகளை கொளுத்தி இருந்தும் உணராதே போனார்கள். கர்த்தர் எவ்வளவு நெருக்கங்களையும் பாடுகளையும் கொடுமைகளையும் அனுமதித்தாலும் அவர்கள் உணரவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அது அவர்களை தகித்தும் மனதிலே வைக்காமல் போனார்கள். இன்றும் கூட எத்தனை வியாதிகள், துன்பங்கள் கிறிஸ்தவர்களுக்கு வந்தாலும் கர்த்தர் நம்மேல் கோபமாய் இருக்கிறார், அதனால்தான் நமக்கு இந்த பாடுகள் வந்திருக்கிறது என்பதை உணர்வதே இல்லை.
எது வந்தாலும் அது வருதான் செய்யும். கர்த்தர் தான் அதை கொடுக்கிறார் என்ற உணர்வு இல்லை. ஆசீர்வதித்தாலும் நமக்கு வரும் பாடுகளுக்கும் கர்த்தர் நம்மேல் கோபமா இருக்கிறார். அதனால் பிரச்சனை வருகிறது, ஒரு வியாதி வருகிறது, ஏதோ ஒரு துன்பம் வருகிறது என்றால் உடனே நம்மை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் போய், கர்த்தாவே இது ஏன் எனக்கு வந்தது? நான் செய்த பாவத்தை மன்னியும் என்று மனம் திரும்பி மன்னிப்பு கேட்க வேண்டும். அதையெல்லாம் யாரும் செய்வதில்லை. நான் பரிசுத்தவான். எனக்கு எது வந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். இதைதான் உணர்வற்றவர்களாய் இருக்கிறார்கள் என்று இந்த வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அன்றும் இப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்தார்கள், இன்றும் இப்படி இருக்கிறார்கள். கர்த்தரை உணர்ந்து கொள்ள பழக வேண்டும். நம் வாழ்க்கையில் சிறு துன்பங்கள் வந்தாலும் அதை உடனே நாம் ஆராய்ந்து பார்த்து நாம் என்ன தவறு செய்தோம், ஏன் இது வந்தது என்று ஆராய வேண்டும். நிச்சயம் அது நமக்கு தெரியும். நாம் என்ன தவறு செய்தோம் என்பது தெரியாதே இருக்காது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். நிச்சயம் நமக்கு தெரியும். அதை விட்டு மனம் திரும்பினால் அதிலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுவோம், காப்பாற்றப்படுவோம். இப்படியாக கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருப்போம், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருப்போம், பரிசுத்தமாய் வாழ்வோம். கிறிஸ்தவர்கள் என்று பெயர் நாமாக கொடுத்து கொள்ளக்கூடாது. பரலோகம் கொடுத்தால்தான் நாம் பரலோகத்திற்கு போக முடியும். அது அபிஷேகம் பெற்றவர்களுக்கு தான் கிடைக்கும். ஞானஸ்தானமும் அபிஷேகமும் நிச்சயம் எல்லோரும் பெற வேண்டும். அது பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.